50 ஆண்டுகளுக்கும் மேலாக சபிதா தனது பன்முக திறமைகளால் எண்ணற்ற வாழ்க்கைகளை தொட்டுள்ளார். எழுத்தாளர், நாடக ஆசிரியர், உடை நிபுணர், மூத்த குடிமக்களுக்கான தொண்டு என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார். 1976ஆம் ஆண்டு முதல் ஆகாசவாணி மற்றும் தூர்தர்ஷனில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றியவர். அவரது பியாண்ட் த ஸ்டார்ம் ஆவணப்படம் 1986இல் தூர்தர்ஷனுக்கு முதல் சர்வதேச விருதை பெற்றுத் தந்தது. சபிதாவின் எழுத்தாற்றலானது விருது பெற்ற சமையல் நூல்களையும் உருவாக்கியுள்ளது. அவரது ஒரு படைப்பு உலக கவர்மெண்ட் விருதை பெற்றது. இந்திய ஜவுளிகள் குறித்த அவரது புத்தகம் இத்துறைக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு. கலாச்சார தூதுவராக அமெரிக்க சுற்றுலா பயணிகளுக்கு கைவினைப் பொருட்கள் மற்றும் ஜவுளிகள் குறித்து வழக்கமாக உரையாற்றுகிறார். கலை மற்றும் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு சபிதா சமூக சேவையிலும் சிறந்து விளங்குகிறார். சென்னையில் மூத்த குடிமக்களுக்கு சேவை செய்யும் உதவி என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர். இதன் மூலம் தனியாக வாழும் மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உதவி முதல் உணர்வு பூர்வ ஆதரவு வரை பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறார். To help the elderly, to bring a smile on their faces and to dispense the loneliness that they feel. சபிதா ராதாகிருஷ்ணாவின் வாழ்க்கை பயணம் படைப்பாற்றல், புதுமை, கருணை ஆகியவற்றின் சக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவரது பணி மூத்த குடிமக்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க சபிதா ராதாகிருஷ்ணா அவர்களுக்கு கல்ச்சுரல் அம்பாசிடர் அண்ட் சீனியர் சிட்டிசன் அட்வொகேட் விருது வழங்கி கௌரவிக்கிறது என் சென்னை, யங் சென்னை.